ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெர்ஜ் சார்ட் தான் பார்க்க போகிறோம். மெர்ஜ் சார்ட் அப்படின்றது இது ஒரு ரெக்கர்சிவ் அல்காரிதம்னு சொல்லுவோம். அதாவது திரும்ப திரும்ப அதோட இடத்த கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த மெர்ஜ் அப்படின்னாலே ஒன்று சேர்க்கறதுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை வந்து ரெண்டாக பிரித்து அதுக்குள்ளே கண்டினியூவாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே வரும். ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று சேர்க்கறதுக்கு பேர் தான் மெர்ஜ் சார்ட்னு சொல்லுவோம். அதாவது டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். டிவைட் அப்படின்னு மீன்ஸ் பிரிக்கிறது, கான்குவர் மீன்ஸ் சேர்க்கறது. ஓகேவா, அதுதான் மெர்ஜ் சார்ட் அப்படின்றதுங்க. ஒரு லிஸ்ட்டில் ஒரு ஐட்டம்க்கு மேலே இருந்துச்சுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம மெர்ஜ் சார்ட்டுன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கோம். இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த லென்த்துலேருந்து சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டு ஓகேவா n/2 ஓகேவா n/2 போட்டோம் அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 2 தான். இப்போது இதுக்குள்ளே அதுக்குள்ளே சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து ஸ்ப்ளிட் பண்ணி அதில் எந்த வேல்யூ வந்து சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மெர்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணுறப்ப சிங்கிள் எலமெண்ட் நோட ஆகிற வரையும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்குவேன். இப்போ அந்த சிங்கிள் நோட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், டிவைட் முடிஞ்சிச்சு, கான்குவர் அதாவது மெர்ஜுக்கு போயிடுவேன். மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப 26 சின்னதாக இருக்குது, 54 பெருசாக இருக்குது, இப்படி மெர்ஜ் பண்ணுவேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப 17 சின்னது, 93 பெருசு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப 31 பெருசு, 77 பெருசு. இதே மாதிரி மெர்ஜ் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுவேன். இங்கே தனியாக இருக்கும், இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்துடுவேன். இதே மாதிரி மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா இப்படி வந்து நமக்கு நோடு ஃபார்ம் ஆகிடும். மெர்ஜ் சார்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெஃப் ஃபங்க்ஷன் நேம் மெர்ஜ் சார்ட் போட்டோம். ப்ராக்கெட்டில் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், லிஸ்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் வந்து ஸ்ப்ளிட்டிங்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு. இஃப் வந்து லிஸ்ட்டு வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் 1 இருக்கணும்னு சொல்லியாச்சு. அப்படி கிரேட்டர் தென் 1 இருந்தால் என்ன பண்ணணும், மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், டோட்டல் லென்த் ஆஃப் லிஸ்ட்லேருந்து டிவைடட் பை 2 போடணும். அப்போ டிவைடட் பை 2 போட்டால் 2 ஆஃபாக பிரியும், ஒன்று லெஃப்ட் ஆஃப் ஒன்று ரைட் ஆஃப். அந்த லெஃப்ட் ஆஃப் எப்படி எழுதுறோம் அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து மிட் இங்கிட்டு இருக்குன்னா லெஃப்ட் ஆஃப் இந்த சைடு இருக்கும், அதுவே ரைட் ஆஃப் வந்து மிட்டிங் இருக்குன்னா ரைட் ஆஃப் இந்த சைடு இருக்கும். இப்போ மெர்ஜ் சார்ட் பண்ண போறோம். எதை லெஃப்ட் ஆஃபையும் ரைட் ஆஃபையும் பண்ண போறோம். இனிஷியல் வேல்யூவா i = 0, j = 0, k = 0 அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, while i-ன்றது லெஃப்ட் ஆஃபை விட கம்மியாக இருக்கணும், அதுவே j-ன்றது ரைட் ஆஃபை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து லெஃப்ட் ஆஃப் i வந்து லெஃப்ட் ஆஃப் i வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் ஆஃப் j-ஆக இருக்கணும். ஓகேவா, ஏன்னா இந்த சைடு இருக்கிறது i சைடு இருக்கிறது சின்னதாகவும் j சைடு இருக்கிறத பெருசாகவும் நம்ம அசைன் பண்ண போகிறோம். இப்போ லிஸ்ட் ஆஃப் k வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் சைடு இருக்கும். அதுவே k வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி லெஸ்ஸாக இருந்துச்சு, i லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா k வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் சைடு இருக்கும். அதுவே என்ன ஆகும் அப்படின்னா ரைட் ஆஃப் சைடு வந்து போயிடும். கே எப்போ அப்படின்னா அதிகமாக இருக்கிறப்ப. ஓகேவா, அதுவே ஐ வந்து அதிகமாக இருக்குது, லெஃப்ட் ரைட் ஆஃப் ஜே விட அதிகமாக இருக்குது அந்த கே வேல்யூ வந்து அப்படின்னா எங்கே போய்டும்னா ரைட் ஆஃப் போய்டும். ஸோ ஜே = j+1, k = k+1 போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஐன்றது லெஸ் தென் லெஃப்ட் ஆஃபாக இருக்குது அப்படின்னா எப்படி வந்து அங்கே வேல்யூ நடக்கும் அப்படின்னா கொடுத்துருக்க கே வேல்யூ வந்து ஐயை விட ஈக்குவலாக இருக்கா என்னன்னு சொல்லி செக் பண்ணோம். அப்படி இருக்குது அப்படின்னா i = i+1 k = k+1 இன்க்ரிமெண்ட் எடுத்துக்கும் நெக்ஸ்ட் வேல்யூவை மெர்ஜ் பண்ணி பார்க்கறதுக்காக. அதே மாதிரி ஜே வந்து லென் ஆஃப் ரைட்டையை விட லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அதே மாதிரி தான் லிஸ்ட் ஆஃப் கே எடுத்துக்குது. ஓகேவா, ரைட் ஆஃப் ஜேக்கு ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கிட்டு ஜேவையும் கேவையும் இன்க்ரிமெண்ட்டாக பண்ணிடும். இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மெர்ஜ் சார்ட் கிடைக்கும். இதோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n × log of n, ஆர்டர் ஆஃப் n × log of n, ஆர்டர் ஆஃப் n × log of n தான் ஒஸ்ட் கேஸ், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் மூணுக்குமே. இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியண்டாக நமக்கு யூஸ் ஆகுது. பிகாஸ் இதில் வந்து நம்ம லாக் வேல்யூ யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி இங்கன்னா லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நம்ம மெர்ஜ் சார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குனால நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரே வந்து சார்ட்டடாகவே இருந்தாலும் மெர்ஜ் சார்ட் என்ன ஆகும் அப்படின்னா என்டையர் ப்ராசஸையுமே கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க தான் செய்யும். அதனால நமக்கு அதிக நேரம் வந்து எடுத்துக்கும். இதுதான் இதில் இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இவ்வளோதாம்மா மெர்ஜ் சார்ட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.